லலிதா வித்யோட 39 செக்ஷன் படிக்கிறோம். 560 நாமம் ஆயிருக்கு. காத்தியாயனியை பற்றி விசேஷமான அர்த்தம் புரிஞ்சுட்டோம். ஓம் ஸ்ரீ தாடீமி குசும பிரபாயை நமக. ஓம் ஸ்ரீ மிருகாட்சை நமக. அதாவது மோகினி நாமம். அக்னி வாக்கு, வாயிலேருந்து வர பேச்சு ரொம்ப மற்றவாளுக்கு இதமாக இருக்கணும். அதிதேவதை அக்னி. தாம்பூல பூரிதமுகி அப்படின்னு சொல்லி அந்த நாமாக்கும் கூட விசேஷமாக சொல்லியிருக்கோம். மாதுளம் பூ போல காந்தியோட இருக்குது அம்பாளோட வாய். அக்னி தேவாளுக்கெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, அது வாக்கு ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக உபயோகப்படுத்தணும். நம்மளுடைய வாக்கு மற்றவாளுக்கு ரொம்ப அதே வருடி கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஓம் ஹ்ரீம் கிருணி சூரிய ஆதித்ய ஸ்ரீம் அப்படின்னு ஒரு மந்திரம் சொன்னோம். ஃப்ரைடே சாதனையில் இந்த மந்திரத்தை சொன்னோம். ஆர்கே மாஸ்டர் இதை சொன்னார். இதை 108 முறை சொல்லணும். மாஸ்டர் சொல்கிறது என்னென்னா, நாக்கு அசையக்கூடாது, உதடும் அசையக்கூடாது. உள்ள மந்திர ஜபம் செய்யும்போது வாயில் எந்த அசைவுமே இருக்கக்கூடாது. நார்மலாக ஜபம் பண்ணுற டைம் உதடு அசையும். உபான்சு ஜபம் பண்ணும்போது நாக்கு அசையும். அஜப ஜபம் செய்யும்போது நாக்கு அசையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லட்சம் மனுஷன் இந்த அஜப ஜபம் பண்ணியிருக்கா. அஜபா உபான்சு ஜபம் நார்மல் ஜபத்தில் நாக்கு அசையக்கூடாது அப்படிங்கிற நியமம் கிடையாது. ஆனால் இங்கே ஓம் ஹ்ரீம் கிருணி சூரிய ஆதித்ய ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம சொல்லும்போது கண், காது, வாய், மூக்கு, தோல் இதெல்லாம் நன்னா ஆக்டிவேட் ஆகி திவ்ய சிரவணம், திவ்ய சூஷ்மம், பார்வை எல்லாம் கிடைக்கிறது. லகிமா கரிமா சித்தி கூட வரும். அதாவது மந்திரம் சப்தம் வரக்கூடாது, வாய் அசையக்கூடாது, நாக்கு அசையக்கூடாது, தொண்டை அது அங்கே மட்டும் அந்த மந்திரம் நடக்கணும். அதாவது நம்ம சாதாரணமாக நம்ம நாக்கை மடித்து உள்ள மேல் அன்னத்தை தொட்டினாக்க அது கேசரி முத்திரைன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம சாப்பிடும்போது எந்த துவாரம் மூலம் அந்த அன்னம் ஜலம் எல்லாம் உள்ளே போகிறது? வாயில் இருக்கிற முகத்வாரம் போகிறதே, அங்கு ஜபம் நடக்கிறத கவனிக்கணும். இப்போ புரியுறதா? அதாவது வாய்க்குள்ள முகத்வாரம் ஒன்று இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜலம்லாம் அங்கே வழியாக தான் நம்ம சரீரத்துக்குள்ளே போகிறது. அந்த ஜபம், இந்த சூரிய ஜபம் அங்கே நடக்கிறது, அதை கவனிக்கணும். இதை வெள்ளிக்கிழமை சாதனை குரூப்பில் எல்லாருமே பண்ணினான். கரெக்டாக நம்ம யஜ்யம் பண்ணும்போது கடைசியில் ஸ்வாகான்னு சொல்லி ஆகுதி போடுறோம் பார்த்தீங்களா, அது அந்த அக்னிக்கு அப்படியே கரெக்டாக போடணும். சின்ன குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அது ஆ அப்படின்னு வாய் திறக்கும்போது போடுற மாதிரி
ஹோம திரவியத்தை போடணும். அக்னி தேவனுக்கு ஆகாரம் தரோம். அம்பாளுடைய வாய் அக்னி ஹோமத்தில் போடுற ஆகுதி அம்பாளுக்கு போய் சேர்றது. சூரியன், சந்திரன், மூணாவது கண்ணு அக்னி அப்படின்னு சொல்கிறோம். நமக்கும் எல்லா குவாலிட்டிஸும் இருக்குது. நம்ம மிஸ்யூட்டிலைஸ் செஞ்சு அதை போக்கின்ட்டோம். மறுபடியும் சாதனை செஞ்சு அதை யூட்டிலைஸ் செஞ்சுக்க வேணும். அதற்காகத்தான் இந்த சாதனையெல்லாம் சொல்கிறோம். சாதனையை மறுபடியும் கொண்டு வந்து நமக்கு வந்தால் மூணாவது கண் இருக்கிறது தெரியும். மூணாவது கண் திறந்து நமக்கு கவனித்தா என்ன நடக்கும், நடக்க போகிறது, நடக்கிறது எல்லாமே தெரியும். அதாவது நமக்கு அது மாதிரி தெரிஞ்சுடுத்து அப்படின்னா நமக்கு பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு இதை இப்படி சொல்கிறது தப்பு. நமக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் நீ எதையும் நிறுத்த முடியாது. பிரகிருதியை நிறுத்த முடியுமா? நாம் சூச்சகமாக சொல்லலாம். ஏதோ சக்தி வந்துட்டு நம்ம சொல்கிற மாதிரி சொல்லாமல் நம்மளுடைய காமன் சென்ஸை உபயோகப்படுத்தி இன்டைரக்டாக நமக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறது. பிரகிருதிக்கு ஏற்ப இருக்கும்போது அவளுக்கு அந்த கஷ்டம் நின்றுடும். அல்லது நல்ல விதமாக இருந்தால் எலிவேஷன் எடுத்து பிரம்மாண்ட முறையில் அதை செய்வாள். மூணாவது கண்ணு அப்படிங்கிறது ஹோமகுண்டம். ஹோமகுண்டத்தில் இருக்கிறது அம்பாளோட வாய். அம்பாளுடைய ஸ்பெசிஃபிக் என்ட்ரன்ஸ். அதாவது அம்பாளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தாக்க நம்ம வாயை ரொம்ப 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 ஜாக்கிரதையாக உபயோகப்படுத்துவோம். தொண்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அந்த சூரிய மந்திரத்தை உபயோகிக்கிறோம் அப்படின்னு நினைவுபடுத்திக்கோ. ரொம்ப 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 முக்கியம். இந்த சூரிய மந்திரத்தை சொல்லும்போது தொண்டை நன்னா ஆக்டிவேட் ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ணுவேள். தாம்பூல புரிதமுகி அப்படிங்கும்போது தாம்பூலம் அப்படின்னா வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு இது போட்டுக்கிறது. இதில் நம்ம கொஞ்சம் வாசனை திரவியங்கள்லாம் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி அதை போட்டுக்கிறது நம்ம சரீரத்துக்கு ரொம்ப நல்லது. யோகம் சரீரத்துக்கு கூட ஆத்தியாத்மிக சம்பந்தப்பட்டது தான். விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், லக்ஷ்மி சஹஸ்ரநாமம் எதை சொன்னாலும் அதில் கூறப்பட்டதை அதை விசேஷத்தை புரிஞ்சுண்டு அதில் பக்தனுடைய லைஃப்பை எப்படி மாற்றி தன் வழி சேஞ்ச் பண்ணிக்கிறான், அது ரொம்ப முக்கியம். அம்பாள் இத்தனை சஹஸ்ரநாமம் படித்து இவன்கிட்ட இந்த மாறுதல் வந்திருக்கே அப்படிங்கிறத அம்பாள் நன்னா நோட்டீஸ் பண்ணுறான். அம்பாளுடைய வேலை நம்ம எவ்வளோ செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அம்பாளுடைய வேலை என்ன? எல்லாரையும் சமமாக பார்க்கறது. நம்ம மற்றவாளுக்கு பிரியமாக ஹெல்ப் பண்ணுறோமா அதை கவனிக்கணும். மிருகாட்சி அப்படின்னா, மிருகாட்சின்னா கண்ணுக்கு 3 குவாலிட்டி இருக்குது. லேடி கண்ணுக்கு 3 குவாலிட்டி: விசாலத்துவம், சஞ்சலத்துவம், ஜாகிரதத்துவம். 3 முக்கியம். விசாலத்துவம் அப்படின்னா ப்ராட் மைண்டு, எப்பவும் எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகிறது. அப்புறம் எப்பவும் அலர்ட்டாக இருப்பது. அதாவது ரோட்லேயே நம்ம சாதாரணமாக நடந்தால் கூட கிராஸ் பண்ணும்போது
ரைட் சைடு லெஃப்ட் சைடு எழுத்தாப்புற எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம ரோடை கிராஸ் பண்ணணும். அதான் அவேர்னஸ், ஜாகிரதத்துவம், அதை கவனி. பேங்க்கில் இருக்கும்போதோ சினிமாவில் இருக்கும்போதோ ஜபம் பண்ணுறது கரெக்டு இல்லை. சினிமாவில் படம் பார்க்குறதுக்காக போகும்போது படத்தை பாரு. சஞ்சலத்துவம்னா எப்போதும் அலர்ட்டாக இருக்கிறது. இந்த 3 எபிலிட்டியும் நம்ம பழக்கிண்டுட்டா அம்மாவுக்கு அதோட சந்தோஷப்பட ஆனந்தம் வேற இல்லை. ஓம் ஸ்ரீ மிருகாட்சேயி நமக. அந்த நாமாவுக்கு விசாலத்துவம், ஜாகிரதத்துவம், சஞ்சலத்துவம்னு மீனிங். நாம் நம்மளுடைய சரீரத்தை நன்னா கவனிச்சுண்டு சாதனை பண்ணுறது ரொம்ப அவசியம். ஓம் ஸ்ரீ மோகின்யை நமக. ஓம் ஸ்ரீ முக்யாயை நமக. அதாவது ஜெகத்தை பார்த்து மோகிக்கிறவா இருப்பா. அம்பாளுடைய சொரூபத்தை பார்த்து அதில் தன்மையாக ஆறுது. அம்பாளுடைய நகசிக பரியந்தம் பார்க்கறது, தலையிலேருந்து கால் கட்டவரல் நகம் வரைக்கும் ஈச் அண்ட் எவ்வரி இதுவாக அம்பாளை பார்க்கறது. அந்த கால் வரை இருக்கிற ஆபரணம் எல்லாமே மந்திரம்தான். லலிதா சஹஸ்ரநாமம் எல்லாமே அம்பாளுடைய ஆபரணமே. கொஞ்சம் மந்திரமாக சொல்லப்பட்டிருக்கு. அம்பாளுடைய புன்சிரிப்பு கூட மந்திரமே. அம்பாளுடைய காம குரோத மோக மதம் ஆச்சரியம். காமன்னா கோரிக்கை, குரோதம். குரோதன்னா அதாவது இது யாரான்னு நம்ம தேசத்துக்கு ஒரு துரோகம் பண்ணுறாளா, அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு விஷயம், சீக்ரெட்டான விஷயத்தெல்லாம் வெளியில் போய் சொல்லி தேசத்துக்கு இடைஞ்சல் பண்ணுறாளா, அவள் தப்பை நம்ம சுட்டி காட்டி நம்மளுடைய குரோதத்தை தெரியப்படுத்தணும். லோபம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற பணத்தை சரியாக உபயோகிக்கிறது. மோகம் அப்படின்னா என்ன? அம்பாளுடைய இந்த லீலைகளை தெரிஞ்சுக்கிறது, 4 பேருக்கு சகாயப்படுறது, குருவோட வேலையை செய்கிறது. இதே கோரிக்கை. எப்போவும் மனசு இதன் மீதே இருக்கணும். மோகின்யை நமக. மோகம் இல்லாமல் நம்மளை இன்ஸ்பயர் செய்கிறது. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஜெகன்மோகன்னு பேர். அவருடைய அவதாரமே மோகனம். கோபிகைகள்லாம் தன்னையே மறந்துட்டான். அதாவது சில பேர் பம்பாயில் இருப்பா, அங்கே அமெரிக்காவிலேருந்து ரஷ்யாவிலேருந்து யாரோ வெளிநாட்டுக்காரா வருவா. நமக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். நம்ம தேசத்துலேருந்து இல்லாமல் மற்ற தேசத்துலேருந்து வரவாழ் மீது ஒரு ஆர்வம், அவர்கிட்ட பேசணும்னு ஒரு ஆர்வம். அவளை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவள் எந்த காரியத்துக்காக வந்திருக்காளோ அந்த வேலையை பண்ணுவா. அவளாக நம்மக்கிட்ட ஏதேனும் ஹெல்ப் கேட்டால் நம்ம செய்யணும். அதிதி தேவோ பவா. ஒரு சமயம் பார்க்கும்போது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கூட அயல் நாட்டினர் தான். அவரோட சரீரம் நம்முடையது இல்லை, சரீரம் போல் இருக்காது. அது ரொம்ப விசேஷம். அவருடைய பாடியில் இருக்கிற செல்லாம் கூட ரொம்ப விசேஷம். அதாவது மயில், கோபிகை,
பசுவுக்கு இதெல்லாம் தெரியும். கிருஷ்ணர் டிஃப்ரெண்ட், ஹையஸ்ட் செல். அந்த வேறு லோகத்திலேருந்து வந்திருக்கிறதுனால இவெல்லாம் அட்ராக்ட் ஆகிறா. அவருடைய நிறம் கூட சியாமள வர்ணம்னு சொல்லுவோம். நம்மெல்லாம் கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருப்போம். அந்த அவர்கிட்ட இருக்கிற அந்த மேக்னெட் அட்ராக்ஷன், அதாவது பட்சிகளுக்குலாம் மனுஷ வாசனை மட்டும் தெரியும். அனலைஸ் பண்ணுற புத்தி மனுஷாளுக்கு மட்டும்தான் இருக்குது. பாக்கி அந்த மிருகங்களுக்கெல்லாம் கிடையாது. நம்ம கிருஷ்ணரோட அந்த கலர் விப்ஜிஆரில் கூட இல்லையாம். அதாவது கிருஷ்ணர் ஐடியா, ஐடியல், ஐடல் அப்படின்னு 3 சொல்லுவா. ஸ்ரீ கிருஷ்ண சியாம கமல நயனா அப்படின்னு அந்த அவரோட கலரை சொல்கிறா. அதாவது அவரோட்டேருந்து பரிமளம், தேஜஸ், டிஃப்ரெண்ட் கலர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்மளுடைய கவனம் எப்போதும் குரு மீது இருக்கணும். நம்மகிட்ட இல்லாதது அவள்கிட்ட இருக்குது, அதை தெரிஞ்சுக்க வேண்டிய மோகம் இருக்கணும். ஸ்ரீ மோகினியை நமக. ஞானம் தெரிஞ்சுக்கிறது. ஞானம் இருந்து வைராக்கியம் இருந்தால் தான் நல்லது. ஞானம் இல்லாமல் வைராக்கியம் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. ஞானம் வந்த பின் வைராக்கியம் வருவது எப்படி அப்படின்னா, இப்போ ஐஏஎஸ் படிக்கணும்னு தீர்மானமாக நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு டெல்லியிலையோ ஹைதராபாத்லேயோ பாம்பேலேயோ போய் ஒரு வருஷம் 2 வருஷம் அங்கேயே கோச்சிங் கிளாஸ் எல்லாம் எடுத்துக்கணும். அதை எடுத்துன்னு எக்ஸாம் எழுதணும். அது ஞானம். வைராக்கியம்னா என்ன? அந்த 2 வருஷமும் சினிமா பார்க்காம, டிவி பார்க்காம, வேறு எந்த வித இதுக்கும் கேளிக்கைக்கெல்லாம் போகாமல் கான்சன்ட்ரேஷனாக படிப்பா. அதே சமயத்தில் அவள் சரீரத்தை நன்னா பார்த்துப்பா. வாக்கிங் போகிறதோ, டயத்துக்கு சாப்பிட்றதோ, டயத்துக்கு தூங்குறதோ அதெல்லாம் பார்த்துட்டு மனசை ஏகாக்கிரதம் செய்வாள். இப்போ இதான் வைராக்கியம். இப்போ குழந்தைகளுக்காக பேரண்ட்ஸு எத்தனையோ அவள் மனசில் கோரிக்கை இருந்தாலும் அவளுக்கு வேண்டியதை, குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ அதை கொண்டு வருவாள். அதாவது அவளுக்கு நல்ல பெரிய போஸ்ட் இருக்கும், கார் வாங்கிறதுக்கு கூட அந்த எலிஜிபிலிட்டி இருக்கலாம் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு. ஆனால் குழந்தைகளுக்கு வேணும், குழந்தைகள் கேட்குறத வாங்கி தரணும், குழந்தைகள் நன்னா படிக்கணும், குழந்தைகளோட ஃப்யூச்சரை நன்னா அமைச்சு தரணும் அப்படிங்கிற ஒரே ஏகாக்கிரதத்தில் அவளுடைய சுகங்களை, அவளுடைய தேவைகளை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவள் ஆஃபீஸுக்கு மெட்ரோலேயோ பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ அப்படிலாம் போய் வேலை பார்ப்பாள். அம்மாவும் வீட்டில் வேலைக்கு கூட ஆள் வச்சுக்காம அதெல்லாம் அம்மாவே எல்லா வேலையும் செய்வாள். இப்படிலாம் நம்மளை கவனித்து நம்மளை படிக்க வச்ச அப்பா அம்மாவை அவளுடைய வயசான காலத்தில் நம்ம எவ்வளவு நன்னா கவனிக்கணும். நம்ம அவளை பார்த்து பார்த்து கவனித்தா நம்ம வயசான போது நமக்கு தகுந்த ஏற்பாடை அம்பாளே ஏற்பாடு பண்ணி தருவா. நம்ம இதை அப்பப்போ மறந்துடுறோம். பெரியவாளை சரியாக கவனிக்காமல் அவளை ஓல்டேஜ் ஹோமில் கொண்டு போய் விடுறோம். அதாவது குழந்தைகளுக்கு வேண்டியதை செஞ்சு பெரியவாளை கவனிக்கிறது, காயத்ரி மந்திரம் பண்ணுறது, லலிதா சஹஸ்ரநாமத்தை நன்னா புரிஞ்சுக்கிறது, இதனால்
பூர்வ ஜென்மத்தோட அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது, மற்றவாளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் முக்கியம். அம்பாள்கிட்டேருந்து இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் குழந்தைகளை வளர்த்துட்டேன், நான் இப்போ பெரியவாள் ஆயிட்டா, நான் எதையும் பட்டுக்காமல் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது நியாயம் கிடையாது. அவள் நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்டால் அதை ஹெல்ப் செய்யணும். ரெஸ்பான்ஸை செஞ்சுட்டு நம்ம அட்டாச்மெண்ட் இருக்கிறது போல் ஆக்ட் பண்ணிட்டு டிட்டாச்மெண்ட்டாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதாவது ராஜ்யத்தை பகைவர்கள்லாம் ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டா. குழந்தைகளால் விரட்டப்பட்ட சுரதன், அது சமாதி இடம், அவர் சமாதி. அதாவது இவெல்லாம் அந்த குழந்தைகளால் விரட்டப்பட்ட சுரதன், ராஜ்ய ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு அந்த சமாதி, இவா 2 பேரும் சுமேத மகரிஷியிடம் போய் கேட்டா, இந்த மாதிரி இருக்கே எங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு. அப்போ அவர் ஒரு மரத்தை காட்டினார். அந்த மரத்தில் ஒரு அம்மா பட்சி எங்கேருந்தோ ஆகாரத்தெல்லாம் கொண்டு வந்து அந்த பட்சிக்கு தருது. அதை கவனி அப்படிங்கிறார். நம்ம பண்ணுறது எதுவுமே நம்மோட வராதுன்னு தெரிஞ்சும் நம்மளோட மனசு அலபாயிறது. மமகாரம், அதாவது மனசு சமாதானம் அடைஞ்சாதான் மோட்சம் கிடைக்கும். அதாவது நம்ம வயத்துலேருந்து பிறக்கிற வரைக்கும் அம்மா யாருன்னு நமக்கு தெரியாது. அதை முதல்ல கவனிச்சுக்கணும். நம்மகிட்ட நிறைய இன்ஃபினிட்டாக வியாபிச்சிருக்கிறது பிரேமை. பிரேமைய அம்பாள், அம்மா. நமக்கு மோட்சம் எப்போ வரும் அப்படின்னா, நாம் நம்மளுடைய அருகதையை, எபிலிட்டியை அதிகப்படுத்திக்கணும். அப்போ தான் மோட்சம் கிடைக்கும். கோடி ஜபம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இருக்கிற நேரத்தை சத்விநியோகம் செஞ்சுட்டா போரும். மற்றவாளுக்கு இடைஞ்சல் தராமல் ஜீவிக்கிறது, அப்படி வாழ பழகிக்கணும். பிரபஞ்சத்தை ரட்சிக்க அம்பாளே மோகரூபமாக இருக்கா. ஸ்ரீசர சாகரம் அமிர்தம் தந்தது மோகன ரூபமே. அதாவது அமிர்தத்தை ராட்சசாளுக்கு தரல அம்பாள், தேவர்களுக்கு தான் தரா. அப்படின்னா நாம் எல்லாரும் கூட தேவர்கள் தான். நமக்கு கிடைக்கிற லீவு நாளில் நாம் நம்மளோட குழந்தைகளோட இருந்து அவளுக்கு தேவையாக இருக்கிறத பண்ணி கொடுக்காம அவசரமாக அவளுக்கு பண்ணி வச்சுட்டு லலித்யா வித்யை கேட்கணும், கற்றுக்கணும் அப்படின்னு அந்த செக்ஷனுக்கு வரோம்ல, அது நம்ம தேவதை தான். அம்பாளுடைய தயவு இருக்கிறதுனால்தான் லலிதா வித்யா கற்றுக்கணுங்கிறத ஆர்வம் நமக்கு இருக்குது. நம்மளை அம்மா லாஸ்ட் பெஞ்சில் உட்கார வைக்காமல் ஃப்ரண்ட்டு பெஞ்சுக்கு உட்கார வைக்க ஆசைப்படுறா. அதனால்தான் நம்ம அட்டன் பண்ணுறோம். அம்பாளுக்கு லாஸ்ட் பெஞ்சு ஃபஸ்ட்டு பெஞ்சுன்னு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துருக்கிறவாளுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் தெரிஞ்சுக்கணுன்னு. அம்பாள் எல்லாரையுமே பாஸ் பண்ண வச்சுருவா.
நம்மளே நிறைய பேர், நான் இப்போ இதெல்லாம் கேட்கணுன்னு அவசியமே இல்லைப்பா, என்னோட புள்ள அமெரிக்காவில் இருக்கான், என் புள்ள நான் இப்போ நன்னா வசதியாக சௌகரியமாக இருக்கேன், எதுக்கு இந்த மாதிரி டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்து கேட்காதவாளை அம்பாள் எதுவும் செய்ய மாட்டா. நாம் அவளுக்கு எப்பயாவது பேசும்போது கொஞ்சம் ஆர்வத்தை அதிகப்படுத்தலாம். ஆனால் உனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நீ பர்ஃபெக்டாக செய். குழந்தைகள்கிட்ட நம்மளுடைய மோகம் ரொம்ப காட்டக்கூடாது. கல்யாணம் ஆச்சு, அவளுடைய லைஃப் அவளோடது, அவள் எப்பயாவது ஹெல்ப்புன்னு கேட்டால் செய்யணும். உன்னோட காமன் சென்ஸை உபயோகித்து செய். நம்மளோட பிரைமரி கோல் அம்பாள். ஓம் ஸ்ரீ முக்கியாயை நமக. ஓம் ஸ்ரீ மிருடான்யை நமக. அம்பாள் ஜெகத்தை பரிபாலிக்கிற சக்தி. அம்பாள் எப்படி எல்லாரையும் ஒரே மாதிரி சமமாக பார்க்குறா, அதே மாதிரி நாம் கூட எல்லாரையும் ஒரே ஈக்குவலாக பார்க்கணும். இதில் அற்புதமான விசாலத்துவ திருப்பதம் இருக்குது, வரணும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கோசேவை, ரொம்ப வயசானவாளுக்கு நம்ம உதவி பண்ணுறது, சில ஹாஸ்பிட்டல்லாம் போய் அங்கே வயசானவாளுக்கு ஏதேன்னு கதை படித்து காட்டுறது, நியூஸ் பேப்பர் படித்து காட்டுறது, அவள்கிட்ட கொஞ்சம் நேரம் சத்சங்கம் மாதிரி கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துருந்தா அது அவளுக்கு ரொம்ப மனசுக்கு ஆத்மாவுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும். அதெல்லாம் நம்ம பண்ணலாம். இதெல்லாம் அம்பாளுக்கு பிடிச்ச வேலை. இதெல்லாம் பண்ணும்போது அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சவாளாக நம்ம இருப்போம். வாய், நம்மளோட வாய் ரொம்ப 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 முக்கியம். அது முகத்தில் இருக்கு. நிறைய விஷயங்களை பிரபஞ்சத்துக்கு நம்ம தர முடியும். நமக்கு வர புதுவித ஆலோசனையை வாக்கு ரூபமாக வெளிப்படுத்த முடியும். மிருணாள்யை நமக. ஜனங்களுக்கு சுகம் தர்றது. அம்மா எல்லாருக்கும் ஆனந்தத்தை தரா. நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாருக்கும் ஹெல்ப்பிங்காக இருக்கணும். கர்நாடகாவில் கோகர்ணங்கிட்ட மிருடேஸ்வர க்ஷேத்திரம்னு இருக்குது. மிருடநாமம் சிவநாமத்தில் ஒன்று. ஹே ருத்ரா, மங்களம், லோகத்துக்கு ஔஷதம், நம்மளை ரட்சிக்கிறது சிவன், எல்லாத்துக்கும் ஔஷதம் சிவநாமம். அவரோட சரீரமே ஔஷதம், ரட்சணை தருது. தனு ஸ்ரீலிங்கம், சிவா சக்தி, சிவ சிவன், சிவாய நமக. சிவன் சக்தி ரெண்டும் சேர்ந்தது. சிவ அப்படின்னா சிவன், சிவா அப்படின்னா மங்கள ரூபம், ஸ்ரீ ரூபம். ஸ்திரீ ரூபந்தான் லலிதா. ஓம் ஸ்ரீ மிருடான்யை நமக. லலிதா டிஸ்கிரிப்ஷன் நினைவுக்கு வருது. அதாவது ரைட்டு லெஃப்ட்டு
நடுப்புற இருக்கிறது சுஷும்னா நாடி. மிருடசக்தி ஆனந்த ஸ்வரூபமே. அம்பாளுடைய பிரித்தி ஆபரணம் மந்திர ஸ்வரூபந்தான். அந்த காலத்திலலாம் லெஃப்ட்டு மூக்குத்தியும் போட்டுப்பா, ரைட்டு மூக்குத்தியும் போட்டுப்பா. நடுப்ப புல்லாக்கு அப்படின்னு இந்த நடுப்புற மூக்குக்கு நடுவில் அதை புல்லாக்குன்னு போட்டுப்பா. அது இட பிங்கள சுஷும்னா நாடி. யோகஸ்வரூபம், சிம்பிள் ஆஃப் 72 நாடிகளோட தான். பஞ்சகோஷம், ஷட்சக்கரம் எல்லாமே உபயோகிக்கும் ஆபரணமாக தரப்படுறது. யோகதா ஸ்வரூபம், எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்ம் செய்கிற ஸ்வரூபம். அட்டாமிக் பிளான்ட் மாதிரி கவனி, அங்கேருந்து எனர்ஜி எடுத்துக்கலாம். அம்பாளுக்கு அலங்காரம் ரொம்ப முக்கியம். நாம் கூட எங்கேயான ஒரு ஃபங்க்ஷன்ஸு, கல்யாணம், ஆயுஷமம் அதுக்கெல்லாம் போனால் நன்னா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். அந்த ட்ரெஸ் நம்ம பண்ணிக்கிற ட்ரெஸ் மூலமாக பிரபஞ்சத்துக்கு நாம் என்ன சாதனை பண்ணுற அப்படிங்கிறத சொல்ல முடியும். திருப்பி திருப்பி சொல்கிறோம், நம்மளுடைய ப்ரைமரி கோல் அம்மா. நம்ம போகும்போது நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அது போகும்போது ஆபரணம்லாம் போட்டுட்டு போகும்போது நம்மகிட்டேருந்து அம்பாள் எல்லார்ட்டையும் பேசுவா. அது உனக்கு தெரிஞ்சதா தெரியலையா அவசியம் இல்லை. அம்பாளோட பிளெஸ்ஸிங் எல்லாருக்கும் கிடைக்கும். இப்போ கும்பமேளா போனோம், திருமலை போகிறோம். நம்மால் எத்தனையோ மனுஷாளுக்கு அம்பாள் கிருபை கிடைக்கிறது. நாம் ஜபம் செய்கிறது ரொம்ப முக்கியம். நாம் எங்கே போனாலும் அங்குள்ள சௌரியத்தை பற்றி விமர்சிக்காமல் அங்கே இருக்கும்போது எல்லாரோடையும் கலந்து பேசி ஜபம் பண்ணுறது அவசியம். முடிஞ்சால் யஜ்யம் பண்ணுறது, சாதனை, தியானம், ஆத்தியாத்மிகத்தை மாதிரி ஏதேனும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் தான் முக்கியம். நமக்கு அந்த பிளேஸோட முக்கியத்துவம் தெரியும். இப்போ கும்பமேளா போன போது ஒரு ஆசிரமத்துக்கு போனோம். அங்கே ஆஞ்சநேயர் விக்கிரகம் கிட்ட போன போது எல்லோரும் சேர்ந்து ஹனுமான் சாலிசா சொன்னோம். அப்புறமும் டைம் இருந்தது. அப்போ சௌந்தர்யலகரி படித்தா. அப்போ அது ஷோபா ஆண்டியும் உஷாராணியும் அதை படித்தா. நாம் அங்கே படிக்கிறதுனால அந்த பிளேஸுக்கு வர லட்சக்கணக்கான மக்களுக்கு அது அந்த பலித்தம் உபயோகப்படுறது. சௌந்தர்யலகரி படிக்கும்போது, ஹனுமான் சாலிசா படிக்கும்போது அதுக்கு உண்டான தேவதைகள்லாம் அங்கே வந்து இருக்கா. நமக்கு அவளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. மந்திரம் ஜபம் பண்ணிட்டு தியானம் பண்ணிடும்போது இம்மீடியட்டாக கனெக்ஷன் டு த ஹையர் லெவல். அதாவது நமக்கும் அவளுக்கும் இம்மீடியட் கான்டாக்ட் கிடைக்கிறது. அது பண்ணுறதுக்கு எப்போ மூடு வரும் அப்படின்னா, முதல்ல கொஞ்சம் ஜபம் பண்ணிட்டு இதை பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டு டியூன் ஆகிடும். அவள் நமக்கு ஏதோ தர நினைக்கிறா, நாம் அவள்கிட்டேருந்து ஏதோ அடைய நினைக்கிறோம். அவள் கொடுக்கறத எதை எடுத்துக்கிறோம், நாம் எதை கேட்குறோம், ரெண்டுமே நமக்கு தெரியாது. அர்ஜுனனுக்கு பாசுபத அஸ்திரம் கிடைச்சும்
அர்ஜுனனுக்கு எதுவும் தெரியாது. கிருஷ்ணரே ஒரு அடி முன்னாடி வந்து நான் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்கிறார். நாம் 30 வருஷமாக லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறோம் அப்படின்னா என்ன பிரயோஜனம்? அதாவது தெரியாதது போல தான் நம்ம இருக்கோம். ஒவ்வொரு நாமாவை புரிஞ்சு அனுபவித்து படிக்க இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம். ஒன்றுமே தெரியாத நாம் இப்போ தான் அதில் லீனமாறோம். அது நிதர்சனமான உண்மை. ஹனுமான் சாலிசா படிக்கிறதுனாலோ லலிதா படிக்கிறதுனாலோ ஆயிரக்கணக்கான மனுஷாளுக்கு சகாயம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு, அந்த சக்தி நமக்கு கிடைக்கும். ஸ்ரீ மித்ர ரூபிண்யை நமக. அதாவது அப்பா அம்மா எல்லாருமே இந்த காலத்தில் குழந்தைகளோட ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் 2 பேர்கிட்ட ஒரு ஃப்ரீனஸ் இருக்கும். அவள் வந்து மனசு விட்டு நம்மகிட்ட பேசுவாள். அதுவும் இந்த அடலன்ஸ் ஏஜில் ஃப்ரெண்டாக இருந்தால் தான் அவள் ஸ்கூலில் நடக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஷன் பண்ணுறது எல்லாம் நமக்கிட்ட சொல்லுவாள். அப்போ நமக்கு எந்த ஃப்ரெண்டுகிட்டேருந்து என்ன மெசேஜ் பசங்களுக்கு கிடைக்கிறது என்னங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணோம். அவள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக எதை ரீட்டைன் பண்ணிக்கணும், எதை அவாய்ட் பண்ணணுங்கிறத நம்ம சொல்லித்தர முடியும். இதே ரிலேஷன்ஷிப்பு நம்ம அவள்கிட்ட ரொம்ப நாள் வச்சுட்டு அவளுக்கு கல்யாணமாயும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தாக்க அவள்கிட்ட இருக்கிற கஷ்டம் சில சமயம் நம்மகிட்ட சொல்லுவாள். அப்போ தான் சொல்லவும் முடியும். நான் அப்பா நான் அம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டில் இருந்தால் அவள் நம்மகிட்ட சொல்ல மாட்டாள். அப்போ நம்ம ஏதேனும் அவளுக்கு ஐடியா சொல்ல முடியும். அப்போ அந்த தாத்பரியம் புரிஞ்சு அவள் கரெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து உபாயம் சொல்ல முடியும். அதாவது நான் உனக்காக லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுறப்பா, கோயிலில் போய் பிரதர்ஷனம் பண்ணுறேன், சுந்தரகாண்டம் படிக்கிறேன், ஜபம் பண்ணுறேன், அது நீ கவலைப்படாத, வந்து சரியாயிடும் அப்படின்ட்டு அவளுக்கு முதுகில் லேசாக தட்டி கொடுத்தா அவளுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நாம் நம்ம குழந்தைகளுக்கு இதை செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நாம் மோகத்திலேருந்து வெளியில் வர நினைக்கிறோம், மறுபடியும் ஹெல்ப் செய்யவும் நினைக்கிறோம். ஆனால் குழந்தைகள் நம்மளுடைய ஜீன்ஸ். நாம் செய்கிறது எல்லாமே நம்மளுடைய குழந்தைகளுடைய அபிவிருத்திக்கு உபயோகப்படும். நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு செய்கிறோம், குழந்தைகளுக்கும் நம்ம கண்டிப்பாக செய்யத்தான் வேணும். சில சமயம் குழந்தைகள் நம்மளை வேறு மாதிரி நினச்சாலும் அதை நம்ம ரொம்ப பாராட்டிட்டு அவள்கிட்ட கொஞ்சம் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது. அவளே நொந்து இருக்கா, உன்னோட கஷ்டம் தெரியறதுமா, நீ இதுலேருந்து வெளியில் வரணும்னு சொல்கிறேன் அப்படின்னு ரொம்ப அந்த ஃபெதர் டச், அதாவது இந்த மயில் இறகுனால டச் பண்ணுற மாதிரி நம்ம சொன்னால் அதை அவள் புரிஞ்சுப்பா. நம்மகிட்ட கேட்கும்போது புரியாத மாதிரி இருந்தாலும் மெதுவாக அவன் மைண்டில் போய் அது புரிய வைக்கும். கிருஷ்ணரும் அர்ஜுனனும் அப்படி தான் இருந்தா. நீ அம்பாள்கிட்ட மனசு விட்டு நன்னா பேசு,
அம்மா கிட்ட அன்பாகவும் பேசலாம், கோபமாகவும் பேசலாம், திட்டக்கூட திட்டலாம். கொட்டு மனசில் இருக்கிறத. அம்மா கிட்ட போய் பேசுறதுக்கு என்ன சங்கோஜம் உனக்கு? உன்னோட அம்மா தானே. எல்லாத்தையும் சொல்லிட்டு ஏதோ அம்மா மனசில் இருந்ததை கொட்டிட்டேன், நீ இதை பாராட்டிக்காதம்மா, உன் போட்டு குழந்தை தானம்மா நான் அப்படின்னு சொல்லு. உன்னை விட்டா எனக்கு யாரும்மா அப்படின்னு சொல்லு. சாரிம்மான்னு சொல்லு. அழுக வந்தா அழு. அதுக்கு யாரானு பாப்பாட அப்படி இப்படின்லாம் நீ நினைக்காத. உன்னோட அனுபவம் உன்னோட இது. அம்மா எப்பவும் மித்திரத்துவத்தோட தான் இருப்பா. கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொல்கிறார், எல்லாருக்கும் தோழன்தான் அப்படின்னு. தோழனாக நினைக்கும்போது நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். தோழன்னா நம்ம மனசில் இருக்கிறது எல்லாம் சொல்லுவோம்ல, அவள் இருக்கிறது மனசுலையே நம்மகிட்ட சொல்லுவாள். இப்போ ஷீரடி சாய்பாபாவை நம்ம ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதா நினைக்கிறோம். ஏன்? அவர் கிருஷ்ண பரமாத்மா மாதிரி ஈஸியாக எல்லா மனுஷால்ட்டையும் கலந்துட்டு இருக்க. அதனால் ஷீரடி சாய்பாபான்னா நம்ம ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவம் வருது. நம்ம வீட்டில் நம்ம குழந்தையெல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாக்க கிருஷ்ண பரமாத்மா ஃபோட்டோவை கொடுத்து அவர்கிட்ட நீ இதை உருவத்தை நன்னா மனசில் வாங்கிக்கோ, அவர்கிட்ட பேசு, கிருஷ்ணரோட உபன்யாசங்கள்லாம் கேளு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கிருஷ்ணர்கிட்ட நீ அந்த லீலை பண்ணினியே கிருஷ்ணா, நீ இந்த இது லீலை பண்ணினியே அப்படின்னெல்லாம் நம்ம கேட்குறோம். ஆனால் அந்த கிருஷ்ணர் பிறந்தப்புறம் அந்த கிருஷ்ணரோட லீலையை பார்த்து ஐயோ நம்ம தாங்க முடியலையே, அது ரொம்ப வால் பண்ணுறானே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சமீபத்தில் நான் கோயிலுக்கு போகும்போது கோயிலில் அந்த பசங்க ட்வின்ஸு போல் இருக்கு, அவள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தினம் ஐஷன்னு அதோட கோயிலில் இருப்பா. அப்போ சொல்லுவாள், மாமி விஷமாக தாங்கலை மாமி, எங்கள் அப்பா அம்மாவுக்கும் வயசாகிடுது, நாங்கள் என்ன பண்ணுறது, அதாவது சில சமயம் எங்களுக்கு சாப்பிடக்கூட டைம் இல்லை அப்படின்னு சொல்லி அவள் சொல்லும்போது அதில் இருக்கிற ஒரு ஆனந்தம் இருக்கே, அந்த ஆனந்தம், அந்த பெருமை, அதை நான் கவனித்து ரசிக்கிறேன். அப்போ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பகவத்கீதை படிக்கிறது, நல்ல குட் புக்ஸ் படிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். கிருஷ்ணர் அம்பாள் அவள்லாம் ஒரு ஃப்ரெண்ட்லியாகவே நம்ம பார்க்கலாம். நம்மளும் அந்த மாதிரி வாழ பழகணும், முயற்சி செய்யணும், நாம் மாறணும். நம்மகிட்ட ஈஸியாக மனுஷா வரான்னா நம்மகிட்ட சகஜத்துவம் இருக்குன்னு அர்த்தம். அதனால்தான் அவள்கிட்ட ஈஸியாக பழகுவோம். நமக்கு அந்த எபிலிட்டி வரவழைச்சிக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு 6 லட்சணம் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு யாரான பாபம் செஞ்சால் அதை அவள்கிட்ட பொறுமையாக சொல்லி, இது வேண்டாம்ப்பா, மெதுவாக இதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்து, இது நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறது. ரெண்டாவது, எது அவசியமோ அதை சொல்லு. அவள் கேட்குறாளா கேட்கலையாங்கிறது உடனே தெரியாது. அம்பாளை சாட்சியாக வச்சு சொல்லு. முதல்ல அவளுக்கு பிடிக்காது,
அவள் என்ன சொல்வா, என்னோட வேதனை உனக்கு எப்படிப்பா தெரியும், அதெல்லாம் உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லுவாள். சொல்லட்டும், பரவாயில்ல. ஆனால் நம்ம சொல்கிறது ரொம்ப முக்கியம். அவளே தனியாக உட்காந்து யோஜனை பண்ணி நல்ல முடிவை எடுப்பாள். அப்போ நம்ம சொன்னது நினைவுக்கு வரும். மூணாவது, அவள் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிற ஷேர் பண்ணிக்கிற ரகசியத்தை நம்ம யாருடனும் ஷேர் பண்ணிக்கக்கூடாது. அதாவது ரகசியமாக தான் இருக்கணும். அந்த ரகசியத்தை நம்ம காப்பாற்றணும். நமக்கு ஓரளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி அனுபவம் இருக்குது, அதனால் இதை புரிஞ்சு பண்ணணும். அவளுடைய நல்ல குணங்களை மட்டும்தான் நம்ம வெளிப்படுத்தணும். அதை அவள்கிட்ட இல்லை, இது ஏதான ஒரு நெகட்டிவ் குணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை மட்டும் எடுத்து பாயிண்ட் பண்ணி 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 பேசக்கூடாது. அவளுக்கு கஷ்டமான காலத்தில் போய் நான் அப்போவே சொன்னேன் இதை பண்ணாதன்னு, நீ இப்போ பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய வேதனையை நம்ம அதிகப்படுத்தக்கூடாது. ஓம் ஸ்ரீ மித்ர ரூபிண்யை நமக. அதாவது அம்பாளுடைய 6 குணத்தை மறுபடியும் சொல்கிறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட ஒரு வேலை சொல்லிட்டா அவள் நமக்கு இந்த வேலையை பண்ணிடுவா அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் வரணும். நமக்கு அம்பாளுடைய ஆசையும் குரு ஆசையும் இருக்கிறதுனால தான் நம்ம இதை சொல்ல முடியுது. எப்போ எது பாபம் போக்குறது, எது அவசியமோ அதை செய்கிறது. ரகசியத்தை காப்பாற்றுறது. அவள்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை மட்டும் வெளிப்படுத்துறது. ஆபத்து காலத்தில் சகாயப்படுறது. அவளுக்கு நம்மளுடைய தேவை எப்போ இருக்கோ அப்போ கண்டிப்பாக செய், அவசியமாக செய். அந்த டயத்தில் அவளுக்கு நம்மளால் முடிஞ்ச சகாயம் கண்டிப்பாக செய்ய வேண்டியது அவசியம். அதுதான் நிஜமான ஃப்ரெண்டு. துவாதச ஆதித்யாவில் அம்மாவே மித்ராய நம என்ற பேரில் இருக்கா. ஆதித்யம் சூரியனுக்கு 6 லட்சணம் இருக்குது. ஆதித்யனை சிவன் விஷ்ணு அம்மா அப்படின்னு சொல்லுவா. சூரியன் பாபத்தை போக்குறார். 2, எது தேவையோ அதையே நமக்கு தரார். 3, நாம் தப்பு வேலை பண்ணினாலும் சூரியன் யாருக்கும் சொல்ல மாட்டார், நம்மளுடைய நல்ல குணத்தை வெளிப்படுத்துவார். காயத்ரி மந்திரத்து மூலம் சூரியனோட நம்ம லிங்க் வச்சுட்டா நல்ல குணம் தானாகவே அபிவிருத்தி ஆகும். ஆபத்து காலத்தை நம்மளுடைய புத்தியை உபயோகிக்கும்படி செய்கிறார். சூரிய சக்தி செய்ய வைக்கிறது. காயத்ரி மந்திரத்து மூலம் டக்குன்னு சொல்யூஷன் வரும்படி அவர் செய்கிறார். நமக்கு எது தேவையோ அதையே பண்ணுறார். 6 லட்சணம் மித்ர ரூபிண்யை நமக. சூரியன் கூட நம்மிடம் 6 குணத்தை தந்து நம்மளை மாற்றுகிறார். கிருஷ்ணன் மித்ரர் என்போம்.
சந்தியாவந்தனத்தில் ஸ்வரூபிணியாக மித்ர ரூபிணியாக இருக்கா. அதாவது 2 ரகம், எல்லாரோட தோழமையோடு இருக்கிறது, எல்லாருக்கும் நல்லதே பண்ணுறது. 2வது சூரியனோட காயத்ரி மந்திரத்தோட லிங்க் வச்சுக்கிறது. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஓம் ஸ்ரீ நித்ய திருப்தாயை நமக. ஓம் ஸ்ரீ பக்த நிதையே நமக. ஓம் ஸ்ரீ நித்ய திருப்தாயை நமக. ஓம் ஸ்ரீ பக்த நிதையே நமக. அதாவது நம்ம எல்லார்ட்டையும் அதாவது அன்கண்டிஷனல் லவ்வாக இருக்கோமா, அதை அப்பப்போ செக் பண்ணிக்கோ, பிரயத்தனம் பண்ணு, அந்த மாதிரி இருக்க முயற்சி பண்ணு. கோபம், வெறுப்பு எல்லாமே நமக்கு இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. அப்போ இருந்தாலும் அம்மா முன்னாடி சாட்சியாக சொல்லி இதை எங்கிட்டேருந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுமா அப்படின்னு நீ கேளு. எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்காது, அப்பப்போ வெறுப்பு வரும். அவள் அன்றைக்கி அதை பண்ணாலே, இவாளுக்கு இன்றைக்கி நான் சொல்லியே தீரணும் அப்படிங்கிறத இந்த ஒரு பழிவாங்கிற குணமும் இருக்கும். அம்மா நான் உன்னோட பக்தன்மா, என்கிட்ட இந்த உள் மனசில் இருக்கிறத இந்த துர்குணத்தெல்லாம் எடுத்துடுமா அப்படின்னு நீ வெளிப்படையாகவே சொல்லு, கேளு, அம்மா கிட்ட கெஞ்சு, வாய் விட்டு கெஞ்சு. இதை வாய் விட்டு கேட்டாக்க இது சுவரெலாம் கேட்குமே, யாரானு கேட்பாளே அப்படின்னு நீ நினைக்கிற. நீ ப்ரேயர் செய்யும்போது சொல்லு. நம்ம சத்தமாக அம்மா கிட்ட சொல்லும்போது சுற்றி இருக்கிற குரு கூட இதெல்லாம் கேட்பா. குரு நினைப்பார், பரவாயில்லையே இந்த சிஷ்யன் தைரியமாக தன்னுடைய தப்பை வாய் விட்டு சொல்கிறானே. துர்லட்சணத்தை வெளியில் சொல்கிறதுனால இவன் ஆனஸ்டாக இருப்பான். இவன்கிட்ட இந்த குணத்தை போக்கிட்டு நம்ம வேலையில் செய்யறதுக்கு இவனை நாம் பயன்படுத்திக்கலாம். இவன்கிட்ட சில பொறுப்பெல்லாம் ஒப்படைக்கலாம். நாம் இவனுக்கு சகாயப்படுவோம். இவன் மூலமாக பிரபஞ்சத்தில் சில வேலைகள்லாம் செய்வோம். இவன் பிரபஞ்சத்துக்கு உபயோகப்படுவான் அப்படிங்கிற பாயிண்ட்டு அவளுக்கு வரும். அதனால்தான் மந்திரம் சத்தமாக சொல்கிறது, உள்ளுக்குள்ளே சொல்கிறது எல்லாம் பண்ணுறோம். அம்மாவிட்ட மனசு விட்டு பேசுறது, அம்மாட்ட மனசு விட்டு பேசுறதுனால நமக்கு திருப்தி ஏற்படும். அம்பாள் சச்சிதானந்த ஸ்வரூபிணி. விநியோகங்கிறது ஆத்ம விஷயம். பிரம்மானந்த ஸ்வரூபிணி, நித்திய திருப்தா. அம்பாளுடைய நித்திய திருப்தாயை நமக. அம்பாள் பிரதான ஸ்வரூபம். உள்ளதில் நம்மக்கிட்ட இருக்கிறதுல திருப்தியாக இருக்கணும். இன்னும் இது வேணும் அது வேணும் அப்படிங்கிறது பெரிய லிஸ்ட்டு போடக்கூடாது. திருப்தியாக இருக்கிறதுக்கு பழகிட்டா போகிறோம். நமக்கு என்ன, நன்னா 2 வேளை சாப்பாடு, நல்ல தூக்கம், இருக்கிறதுக்கு இடம், எங்கேயாவது போகணுன்னா அந்த ஓலோவோ ஏதோ புக் பண்ணி வெளியில் போயிட்டு வரோம். உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போய் காட்டி மருந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு தேவை, எல்லாமே இருக்கே, இது போருமே. சத்சங்கம் கிடைச்சிருக்கு, இதுக்கு மேலே என்ன வேணும்?
நமக்கு சேவை பண்ணுறதுக்கு தேவையான பணம் இருக்குது. இதே ரொம்ப திருப்தி அப்படின்னு நீ ரொம்ப நன்னா மனசோட சொல்லிட்டா உனக்கு என்ன வேணுங்கிறத அம்பாளே தருவா. நமக்கு என்ன வேணும்னு சில சமயம் நமக்கே தெரியாது. நம்ம அம்பாள்கிட்ட ஒப்படைச்சிட்டா அம்பாள் நமக்கு எப்போ எது வேணுமோ அதை நன்னா தருவா. அந்த மானசிக சப்போர்ட்டு தந்து நம்மளை வழி நடத்துவா. அது போருமே. அதாவது அந்த மனசுக்கு தைரியத்தை தந்து சமய அனுகூலம் பண்ணி கைடன்ஸு தரா. அம்மா நான் என்னோட சமயத்தை 4 பேருக்கு தந்து அவளுக்கு எல்லாம் அனுகூலமாக கைடன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அம்பாள் அதுக்கு நன்னா உனக்கு சகாயப்படுவா. அப்போ அம்பாள் கூட நம்ம மூலமாக நிறைய வேலைகளை செஞ்சுப்பா. ஓம் ஸ்ரீ பக்த நிதையே நமக. பக்தர்களுக்கு பிரீத்தி பண்ணுறவள் அம்மா. திருப்தியோட வாழ பழகிக்கும். அப்போ நிறைய பெரிய பெரிய காரியக்கிரமம்லாம் பண்ண முடியும். நம்மளோட சாதனையினால் புக்தி ஆக்டிவேட் ஆகும். இப்போ அஸ்வமேத யஜ்யம் நடக்கிறது. நம்ம போக நினைக்கிறோம். நம்ம போக நினைக்கும்போது நமக்கு அதுக்கு உண்டான சௌகரியங்களை அம்பா செஞ்சு தருவா. இல்லை நம்மளை போக முடியல, நம்மளுக்கு முடிஞ்ச அம்சதானத்தை அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு ஏற்பாடு பண்ணி தருவா. நமக்கே தெரியாது, அந்த ஆலோசனையே வரலன்னு நினைப்போம். ஆனால் அப்போ அந்த அம்மா அதை நனவுபடுத்தி அந்த சமயத்துக்கு ஒரு ஆலோசனையை தந்து அதுக்கு ஏற்பாடு செய்கிறதும் அம்மா தான். அந்த அம்மாவை எப்பவும் நினைக்கிறாளோ அதே நமக்கு ஐஸ்வர்யம். மோஸ்ட் ரிச்சஸ்ட் பீப்புள் நாம தான். 145 கோடி மனுஷாலில் 10 கோடி பேர் லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்கிறா. அதில் லட்சக்கணக்கான மக்கள் சாதகர்கள் தான் அதை அர்த்தத்தை புரிஞ்சு அதன்படி லைஃப்பை நடத்திக்கிறா. அந்த மாதிரி வாழறதுனால மற்றவாளுக்கு வழிகாட்டியாக இருக்கா. நாம் அதனால தான் இந்த ஸ்பீச்சை கேட்குறோம். அம்பாள்கிட்ட இருக்கிற பக்தியே மகா பெரிய ஐஸ்வர்யம், சம்பதை. வரப்போகிற ஜென்மத்துக்கும் இந்த சம்பதை தொடரும். வரப்போகிற ஜென்மத்துக்கும் இந்த லலிதா வித்யை நமக்கு உபயோகப்படும் படி செய்யறது. பக்தன்னா பாகமே. பாகம்னா 24. பணமே இல்லாத இடத்துல பிறந்தாலும் அம்மாவே நமக்கு ஐஸ்வர்யம் ஆக்டிவேட் பண்ணி தருவா. எல்லா சம்பத்தும் அட்சயமாக கிடைக்கும். பிரபஞ்சம் முழுக்க ஒரு பாகமாகவே பார்க்குறோம். சதுர்வித தத்துவம் 24. பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச பிராணன், பஞ்ச உபப்பிராணன், மனோ புத்தி சித்த அகங்காரம். இதன் மூலம்தான் பிரபஞ்சம் தயாராச்சு. அம்மாவே சங்கல்பம் எடுத்து 5 தத்துவத்தை தயார் பண்ணுறா. 5 தத்துவம், 5 எலிமெண்ட்ஸ் தயார் பண்ணுறா. பஞ்சபூதமே பிரபஞ்சம் தயாராகுது. பிரபஞ்சம் தயாரானப்புறம் அம்மா தன்னோட சுவாசத்தை அதில் விடுறா. சுவாசத்தால் சிருஷ்டி தயாராகுது. மேட்டர் தயாராச்சு. பிராணசக்தி தயாராகணும்.
அமீபா அப்படின்னா மச்ச கூர்ம அவதாரத்தை நினச்சி ஸ்டார்ட் பண்ணும். அம்பாளோட சுவாசத்தால் ஸ்டார்ட் ஆகும். சுவாசம் மூலமே சிருஷ்டி ஆரம்பித்து 10 அவதாரம் ஆகி இன்னைக்கு இந்த சரீரத்தோடு இருக்கும். ஒவ்வொரு அவதாரத்துக்கும் அர்த்தம் தெரியும். அவதார பிரக்கிரியை நடக்கும்போது நாம் எல்லாருமே நரசிம்ம சுவாமி அவதாரத்தில் இருக்கோம். இப்போவும் நமக்கு நிறைய டைம் ஒரு சுடுசுடுப்பு அதெல்லாம் அந்த அனிமலோட இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அதெல்லாம் போக்கிறதுக்காக தான் அம்பாக்கிட்ட இருக்கோம். அதை போக்கின்ட்டா நாம் கூட பரசுராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், ராமர் அவதாரம் நடக்கும். நமக்கு அல்டிமேட் கோல் கிருஷ்ண அவதாரம் நம்மக்கிட்ட நடக்க வேணும். நம்மகிட்ட கிருஷ்ண அவதாரம் நடந்தால் நாம் நடக்கிற ஒவ்வொரு அடியும் பகவானுக்கு சகாயப்படுறவளாக இருப்போம். நாம் எப்பவும் பகவானுக்கு சகாயப்படணும். கொஞ்சம் ஆயிரக்கணக்கான மனுஷாளுக்கு நீ உபயோகப்படும்படியாக இருப்ப. ஓம் ஸ்ரீ நியந்திரை நமக. ஓம் ஸ்ரீ நியந்தர்யை நமக. அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டி நமக்கு வேணும். அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டின்னா ஒரு குரூப்பில் இருந்தாக்கா எல்லாரையும் அப்படியே ஒரே கையால் அரவணைச்சுட்டு போகிற சக்தி. அந்த மாதிரி சக்தி இருந்தால் தான் பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்ண முடியும். பிருத்திவி ஸ்வர்க அவதாரணம் ஆகணும். அந்த பாத்தியதை நம்மகிட்ட இருக்குது. அந்த பாத்தியதை மற்றவாளுக்கு இல்லை. நமக்கு பண்டித ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா சொல்லியிருக்கார். அம்மா சொல்கிறார், லீடர் ஆக்டிவிட்டி வேணும் அப்படின்னா ஸ்ரீ நேந்தர்யை நமக. நம்ம எபிலிட்டிஸ் திறமை இருக்கிறவாளையே கான்டாக்ட் பண்ணுவோம். இப்போ அம்சதானம் செய்கிறவாள்கிட்ட பிரதிபாதானம் கேட்க மாட்டோம். பிரதிபாதானம் செய்கிறவாள்கிட்ட அம்சதானம் கேட்க மாட்டோம். அதாவது ஒரு குரூப்பில் இருந்தால் ஒவ்வொருத்தருடைய குவாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுட்டு அதன் மூலமாக அவள்கிட்ட அந்த வேலையை செஞ்சுப்போம். அந்த மாதிரி அவள்கிட்ட அந்த வேலையை செஞ்சுக்கிறது மூலமாக ஓம் ஸ்ரீ நேந்தர்யை நமக அது புரியும். தேவகணங்களாக வசு ருத்ர ஆதித்ய இருக்கா. பித்ருகணவில் அக்னி ஸ்வார்தா இருக்கார். பிரிஷித் பித்ரு அனிமலுக்கு லீடர்ஷிப்பு. நியமத்துக்கு ஏற்ப பஞ்சபூதம் கூட பிரவர்த்திக்கும். அதாவது வாட்டர் வேலையை வர்ணன் பண்ணுறார். சூடு அந்த அக்னி வேலை பண்ணுறார். வாயு காற்று, சூரியன் சந்திரன். அவளுக்கெல்லாம் விசிராந்தியே இல்லை. அவளுக்கு போல் நமக்கு தந்தா நம்ம செய்வோமா? லலிதா சஹஸ்ரநாமம் ரிசர்ச் நாம் பண்ணுறோம். நாம் செய்கிறோன்னு தான் அர்த்தம். விஆர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் நமக்கு கிடைக்கும். அம்மாவே நமக்கு பரிசு தருவா. அம்மா குரு. ஓம் ஸ்ரீ நிகிலேஸ்வரியை நமக. நிகிலோன்னா சமஸ்தம். ஷீ இஸ் சுப்ரீம் லீடர், எம்பரர், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா. அதாவது திருப்பதி வெங்கடாஜலபதி, சாய்பாபா இவெல்லாம் இன்டலெக்சுவல்
இன்டலெக்ட் கேலக்ஸி லீடர். எத்தனையோ சோலார் சிஸ்டம் இருக்குது, எத்தனையோ பிளானட் கேலக்சிக்ஸ். ஹீ இஸ் லார்ட் ஆஃப் 7 ஹில்ஸ். திருப்பதி வெங்கடாஜலபதியை 7 கொண்டலவாடா அப்படின்னு சொல்கிறோம். 7 மலை நம்ம சரீரத்தில் இருக்குது, 7 சக்கரம், ஆதிபத்தியம் இருக்குது. கோன்னா சூரியன். சூரியன் ஒளியில் ஆனந்தம் தரவர், போஷாக்கு தரார். வெங்கடாஜலபதி வரத்துக்கு முன்னாடியே கோவிந்த நாமம் இருக்குது. ராமர் வரத்துக்கு முன்னாடியே ராமநாமமும், கிருஷ்ணர் வரத்துக்கு முன்னாடியே கிருஷ்ணநாமமும் இருக்குது. இதை புரிஞ்சுக்கோ. அந்த நாமாவை மேனிஃபெஸ்டிகேஷன் செஞ்சு நமக்கு காட்டினார். லீடர்ஷிப் குவாலிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அம்மாவுடைய சாதனைங்கிறது ஜபம் பண்ணுறது, அனுஷ்டானம் பண்ணுறது, அது மட்டும் சாதனை இல்லை. ஆத்தியாத்மிக லைஃப்பில் அதை ஜீவிச்சு காட்டணும். நம்மளுடைய மொத்த பிரவர்த்தனையும் ஆத்தியாத்மிக சாதனை தான். அதான் ஜீவன் சேதனா ஆராதனா அப்படிம்பார் குரு. இன்னர் எபிலிட்டிஸையே நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நம்மகிட்ட இருக்கிற எபிலிட்டிஸையை வெளியில் கொண்டு வரணும். நம்மளுடைய பிரவர்த்தனை ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லுவா. ஜீவிக்கும் விதானம் ஒரு கலையாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீ நிகிலேஸ்வரியை நமகன்னா அதை புரிஞ்சுன்றதா அர்த்தம். தர்மமாக சம்பாதிக்கிறத தர்மமாக சத்விநியோகம் பண்ணணும். அதாவது நித்திய லைஃப்பில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது சாதனையின் முக்கிய அம்சம். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு மறுபடியும் மாமூலாக இருக்கக்கூடாது. ஐயப்ப தீட்சை எடுத்துன்னு போயிட்டு வரவா அதே நியமத்தோடு தான் இருக்கிறது முக்கியம். உபாசனா, சாதனா, ஆராதனா, அந்த நாமாவுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது போல தான் ஆகும். அம்மா நம்மளை செய்ய வைப்பா, அம்மாவே பிரேரணை தருவா. அம்மாவே சரணோன்னு போயிட்டா நம்மகிட்ட இருக்கிற கெட்ட ஆலோசனை வராமல் காப்பாற்றுவா. கெட்ட ஆலோசனை எது அப்படிங்கிறத அம்பாளே நம்ம சொல்லுவா. நம்ம மனசு தான் அம்மா, அது நம்ம சாதனையினால் தெரியும். ஓம் ஸ்ரீ மைத்ரியாதி வாசனாலப்யாயை நமக. ஓம் ஸ்ரீ மைத்ரியாதி வாசனாலப்யாயை நமக. ஓம் ஸ்ரீ மகாபிரளய சாட்சின்யை நமக. ஆறு லட்சணம் சொன்னதை கவனிங்கோ. நம்ம கும்பமேளா போனோம், அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு எல்லாருக்கும் கொடுத்தோம் அப்படிங்கிறது ஒரு விதம். அதாவது சில பேர் சில இடத்துல அந்த பக்கத்து ஊரில் போய் ஜலத்தை எடுத்துகிட்டு 1000 ரூபாய்க்கு விற்று அந்த பாட்டிலில் இருக்கிற ஜலத்தை கார்த்தால சாயங்காலம் குளிக்கும்போது உபயோகப்படுத்திட்டு என்னோடய பாப்பம்லாம் போகிறது அப்படின்னு நினச்சா போகாது. நீ என்ன பாபம் செய்கிறதுங்கிறத உணர்ந்து நீ பண்ணணும். அப்போ உன்னோட பாபத்தை நீயே போக்கிக்கணும். வெறும் ஜலத்தை புரோஷனம் பண்ணிட்டா பாப்பம் போகாது. சாதனா, உபாசனா, ஆராதனா டே டு டே லைஃப்பில் பிரதிபலிக்கணும். எப்படி இந்த சாதகன் இடத்துல இவ்வளவு ஆலோசனை, கேரக்டர், நடவடிக்கை தெரியறது அப்படின்னா யார் தயார் செஞ்சா அப்படின்னு நம்மளை பார்க்குறவா கேட்கணும்.
நம்மளை பார்த்த உடனே அவளுக்கு இந்த எண்ணங்கள்லாம் வந்து அவள் வந்து நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு நினைப்பா. நம்மகிட்ட அவள் கேட்பா, இது நம்ம அப்போ சொல்லுவோம், இது வேற ஒரு குரு கூட இருக்கா அப்படின்னு சொல்லணும். இதில் ரகசியம் என்ன அப்படின்னு அவள் கேட்டா, நம்ம காயத்ரி மந்திரத்தை பற்றி, லலிதா சஹஸ்ரநாமம், இந்த மாதிரி இது கிஷோர்ஜி ஸ்பெஷல் ஸ்பீச் தர ஸ்ரீராம சர்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் பற்றி சொல்லுவோம். நமக்கு இந்த மாத அற்புதமான நடவடிக்கை வரத்துக்கு காரணம் கூட பரமகுருவே. அந்த கிராட்டிடியூடை அப்பப்போ நீ நினச்சிக்கோ. வாசனா லப்யாயே நமக. லலிதா சஹஸ்ரநாமம் ஒரு சாசனம், மொத்த நேமத்தையும் சொல்கிறது. தர்மம், வேதம், ரகசியம், ப்ரிஸ்கிரைப்டு ரூல்ஸ் ஃபாலோ செஞ்சால் சாதகனாக நம்ம மாற முடியும். பதஞ்சலி யோக சூத்திரத்தில் கூட வாசனாதி அப்படின்னு சாதனை முக்கியம் அப்படின்னு சொல்கிறா. வாசனை அப்படின்னா சம்ஸ்காரம். சித்தம் பிரசன்னம் ஆனால் ஸ்திதி வரும். இதில் வந்து வெரி சீக்ரெட் மேட்டர் இருக்குது. சீக்ரெட்டாக யோஜனை பண்ணணும். டீப் நம்ம இது தனிஷ்டா மெடிடேஷனில் டீப் ஆக்சிஸ் அரேஞ்சு நார்மல் டெம்பரமெண்ட் அப்படின்னு 16 இது வேர்டிங்ஸை சொல்கிறோம் இங்கிலீஷில். அந்த 16 எபிலிட்டியும் நமக்கு வரணும். ஆலோசனை நார்மலாக போக பழகிக்கணும். அப்போ நிஜமான கான்சன்ட்ரேஷன், தியானம், சமாதி எல்லாம் கிடைக்கும். ஞானம் பக்தி வரத்துக்கு சித்தம் பிரசன்னமாக ஆகணும் ஃபஸ்ட்டு. கார்த்தால் எழுந்த உடனே நம்ம நினைப்போம், இன்றைக்கி எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இருந்தாக்க பிரசாந்தமாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் நமக்கு ஏதேனும் ஃபோன் வரும், யாரானு அவளோட ப்ராப்ளத்தை சொல்லுவாள். வீட்லேயுமே சின்ன இஃப் அண்ட் பட்டு நடக்கும். அதெல்லாம் வரத்தான் வேணும். ஒரு சிற்பி வந்து ஒரு அதாவது ஒரு சிலையை உருவாக்கணும்னா அந்த உளினால் எவ்வளோ தடவை கொட்டுறார், எவ்வளோ தடவை அடித்தா தானே அந்த சிலை உருவாருது. அதே மாதிரி நம்மளை தயார் பண்ணுறதுக்கு குரு கொஞ்சம் கஷ்டங்களையும் சிருஷ்டித்து கொடுப்பார். உடனே குருவை தப்பாக நினைக்கக்கூடாது. நம்மளுடைய ஜீவிதத்துக்கு காரணம் நாம தான். எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலையும் நாம் நிமிர்ந்து நேராக நிற்கணும். அதை சமாளிக்க தெரியணும். நம்ம மனசளவில் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. நம்மக்கிட்ட வரவாளுக்கு கரெக்டு தீர்மானம், ஐடியா கொடுக்க முடியணும். அதுதான் நிஜமான சமாதி. அதுக்கு 4 குணம். 1 மைத்ரி, கருணா, முதிதா, உபேட்சா. இதை வந்து கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு கூட சொல்லுவாள். அதாவது சுக துக்கம், புண்ணிய பாபம் ரெண்டும் பக்கத்தில் தான் இருக்கும். அதாவது நம்மளோட குழந்தையிலே பெரிய பையன் இருப்பான். அவன் நல்ல வீடு வாங்கிட்டேன்னு சொல்கிறான், ரொம்ப சந்தோஷப்படுவான். 2வது பையன் இருக்கான், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான்ப்பா படித்தேன், எனக்கு வந்து இந்த மார்க் வரல அப்படின்னு சொல்லுவான். அதனால என்னப்பா, கவலைப்படாத, நான் இது என்னோடய சாதனை சக்தி இருக்குது, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்கரேஜ் பண்ணணும். அது சமாதி ஸ்திதி. அவன் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் அவன் பக்கத்தில் இருந்து அவனை ஊக்குவிக்கணும்.
அப்போ அவளுக்கு கான்ஃபிடென்ட் வரும், நல்ல பலனும் கிடைக்கும். அம்மாவோட கருணை கிடைக்கிறதுக்கு மைத்தர்யாதி இருக்கணும். வாசனை, அதாவது சத் வாசனையால் துர்வாசனை போகும். நம்மக்கிட்டையும் அப்பப்போ பொறாமை, அசூயை, அந்த மாதிரி குணங்கள் வரும். நமக்கு வருங்கிறத நம்ம நோட் பண்ணணும், அதை அக்செப்ட் பண்ணணும். அப்போ தான் அதை வேரோடு எடுக்க முடியும். சில சமயத்தில் தியானம் செய்யும்போது ஆன்லைனில் சடனாக கண்ணு மூடி தூங்கிடுவோம். அப்புறம் அடடா நம்ம தூங்கிட்டோமே அப்படின்னு நினைப்போம். அதுக்காக குற்ற உணர்ச்சியாக நீ ஃபீல் பண்ண வேண்டாம், பரவாயில்ல. நீ அப்போ தூங்கினது உனக்கு நினைவு இருக்கும்ல, அடுத்த தடவை மெடிடேஷன் பண்ணும்போது அலர்ட்டாக இருப்ப. இதெல்லாம் இப்போ இல்லைனாலும் எப்போவும் உபயோகப்படும் அப்படிங்கிற கவனம் ரொம்ப முக்கியம். இது மாதிரி இருக்கும்போது நம்ம எவல்யூஷனில் முன்னாடி போனது போல தான் ஃபீல் பண்ணுவோம். நம்மளை நம்ம ஜாக்கிரதையாக ஆக்கிப்போம். குட் குவாலிட்டிஸ் அதிகமானால் பேட் குவாலிட்டிஸ் தானே தூரமாக போயிடும். சில பேர் நம்மக்கிட்ட வருவா, காயத்ரி பண்ணணும், என்கிட்ட இந்த மாதிரி கெட்ட குணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். உடனே நாங்கள்லாம் காயத்ரி பண்ணுறோம், இப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்படி இப்படின்னு அவளுக்கிட்ட சொல்லக்கூடாது. பரவாயில்ல, அதனால் என்ன, நீ காயத்ரி பண்ணுங்கோ, பண்ண பண்ண தானாகவே அந்த இதெல்லாம் போயிடும். காயத்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி நீ சொல்லு, என்கிட்ட இருக்கிற பேடெல்லாம் போகணும்னு நீ நினை. ஜபம் கண்டினியூ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சரீரத்தில் இருக்கிற கெட்டதெல்லாம் போயிடும். சில சமயம் சில பேருக்கு வெங்காயம் ஒத்துக்காது, சேனக்கிழங்கு ஒத்துக்காது. அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதை சாப்பிட்டாக்கா சரீரம் நமக்கே நம்மளோட சரீரத்தில் அக்செப்ட் பண்ணிக்கலங்கிறது தெரியும். இதை யாரும் சொல்ல வேண்டாம், நீயே உன்னோட சரீரத்தை நோட் பண்ணால் உனக்கு புரிஞ்சிடும். அதனால் நம்மகிட்ட வரவாளுக்கு ஜபம் பண்ணு போருன்னு சொல்லும், இதமாக சொல்லு. எல்லார்ட்டையும் மைத்திரி பாவம் சமானமாக கலந்து இருக்கணும். நம்மகிட்ட ஞானம் அதிகமாக இருக்கிறவாள்கிட்ட வினயமாக சந்தோஷமான பாவத்தோடு இருக்கணும். இப்படிப்பட்டவா ஃப்ரெண்டு ஆரா அப்படின்னா அது முதிதா. நம்மளோட சாதாரணமாக பழகினா கருணாவோட இரு, சகாயப்படு. அதாவது காயத்ரி சாதனை பண்ணுறவா யாரேன்னு பூஜை பண்ணுறவாளை பார்த்தாக்க, நீங்கள் இன்னும் இந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டுருக்கல, நாங்கள்லாம் காயத்ரி சாதனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. அது அவளுக்கு வருத்தத்தை தரும். பரவாயில்ல, அப்படியா பூஜை பண்ணுறளா, என்னென்ன பூஜை பண்ணுறள் அப்படி இப்படின்னு அவள்கிட்ட எல்லாம் விவரமாக கேட்கணும். கேட்டுட்டு மெதுவாக அப்புறம் கொஞ்சம் நீங்கள் காயத்ரி கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு சமயம் நாம் கூட அந்த ஸ்திதியில் தான் இருந்தோம். அப்படி நிதானமாக சொல்லும்போது அவள் சந்தோஷப்படுவாள். கருணாவோட விசேஷம் இதான். சில பேருக்கு நம்மளை கண்டாலே பிடிக்காது, பரவாயில்ல, அனாவசியமாக அவள்கிட்ட போய் அவளோட வெறுப்பை நம்ம சம்பாதிச்சுக்க வேண்டாம். லைட் மைண்டட் பீப்புள் 4 பேர் இருந்தால் போகிறோம், அவளோட சேர்ந்து பிரயாணிக்கலாம். நிறைய பேர் ஆர்கே மாஸ்டர்கிட்ட மாஸ்டர் நாஸ்திக
நிறைய பேர் இருக்கா, அவள்கிட்ட போய் ப்ரோக்ராம் பண்ணலாம், அவளும் மாறுவாளே அப்படின்னு சொன்னான். அவர் கேட்டார், எதுக்கு அவள் மாறணும்? எப்போ அவள் மாறணுமோ அப்போ மாறுவா. அனாவசியமாக டைம் வேஸ்ட் பண்ணி அவளையும் வெறுப்பு சம்பாதிச்சக்கூடாது. என்கிட்ட வந்திருக்கிற ஆஸ்திகர் 3 பேர் இருக்கா, அவளை கான்சன்ட்ரேட் செஞ்சு அவளை தயார் பண்ணி பாத்தியதை எனக்கு இருக்குது, அது போரும். இந்த 3 பேரை குருவிட்ட அழைச்சிட்டு போய் ஒரு மாலையாக தயார் செய்வேன். எனக்கு என் குரு எப்படி ஏற்றுண்டு பெரிய காரியக்கிரமங்கள்லாம் செய்ய வைக்கிறாரோ, இந்த 3 பேரையும் கூட அந்த மாதிரி செய்ய வைப்பேன் அப்படின்னு சொன்னார். நாம் கூட நம்ம சுற்றி இருக்கிறவாளை ஜாக்கிரதையாக கவனிச்சுப்போம். ஃப்ரெண்ட்ஷிப்பு ரொம்ப முக்கியம். மைத்ரி, கருணா, முதிதா, உபேட்சா 4ஐயும் கீதையில் கூட சொல்லியிருக்கார். டிரான்சென்டென்டல் மெடிடேஷன்னு ஒன்று இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜு, செகண்ட் ஸ்டேஜு, தேர்ட் ஸ்டேஜுன்னெலாம் இருக்குது. அவள் தீட்சை பண்ணி டெவலப் பண்ணுறான். பதஞ்சலி யோக சூத்திரத்தில் கூட இதெல்லாம் பற்றி சொல்கிறா. கூடிய சீக்கிரமே பதஞ்சலி யோக சூத்திரம் கூட வெள்ளிக்கிழமை சாதனையில் நம்ம சேர்க்கணும். அதை தெரிஞ்சுட்டு ரிசர்ச் பண்ணுவோம். ஓம் ஸ்ரீ மகா பிரளய சாட்சின்யை நமக. ஓம் ஸ்ரீ பராசக்தியை நமக. மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ அப்படின்னு விவரமாக நம்ம சொல்லியிருக்கோம். ஜெகத் எல்லாமே பரமாத்மாவோட லயம் ஆறுது. மகா பிரளயம் அம்பாள் சாட்சியாக இருக்கா. மகேஸ்வர மகாகல்ப ஜெகத் எல்லாமே பரமாத்மாவில் லயமாச்சு. எது லயமாச்சோ அம்மா அப்போ சாட்சியாக இருக்கா. சிவானந்த லகரியில் கூட இதை சொல்கிறா. பிரளய காலத்தில் ஒரு பக்கம் தேவதா அவள்லாம் ரொம்ப நடுங்கின்னு இருக்கா. சிவதாண்டவம் நடக்கிறது. அதாவது பிளாக் ஹோல்னு இருக்குது. அந்த பிளாக் ஹோலில் பிரளய காலம்தான் பிளாக் ஹோல். அது மேட்டர் இன்டு பிளாக் ஹோலில் அது கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் அல்லது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அந்த பிளாக் ஹோலில் மேட்டர் போயிட்டா மேட்டர் சக் செஞ்சிடுறது. பிளாக் ஹோல் பிரளய காலம் அப்படின்பா. சயின்டிஸ்ட் இதை சொல்கிறா. பிளாக் ஹோலில் கண்டுபிடிச்சது சோலார் சிஸ்டம். பிரளயம் நடக்கிறது. மணித்வீபம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்பாளுடைய இதை தெரிஞ்சுட்டோம். சூரிய குடும்பம் அது சப்தரிஷி சுத்துறது. சப்தரிஷி சூரிய குடும்பம் துருவ நட்சத்திரத்தை சுற்றி வருது. நாம் இவை யாவும் சவிதா சுத்துறது. இவை எல்லாம் சேர்ந்தது தான் மில்கி வே. இதுக்கு மேலே தான் மணித்வீபம் இருக்குது. தூரத்தில் இருக்குது, எப்படி போவோம் அப்படின்னு நினைப்போம். ஆஸ்ட்ரல் லெவல், காசல் லெவல், சூஷ்ம ஜகத்து, காரண ஜகத்து இப்படிங்கிறது விவரிக்கிறது. இதுக்கு சம்பந்தமான சாதனையெல்லாம் பண்ணுறோம், தெரிஞ்சுக்கிறோம். இதில் புக்கு ரூபமாக படிக்கிறோம். சரீரம் உதறினப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுப்போம். இதெல்லாம் நமக்கு
ரொம்ப ஈஸியாக அம்மா சொல்லி தருவா. ஏன்னா நம்மளாம் ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டு. அம்மா நமக்கு கைடன்ஸ் தருவா. இல்லை நான் உபாசனை மட்டும்தான் செய்வேன், ஹெல்ப் செய்வேன், தெரிஞ்சுக்கிறேன், இதில் இருக்கிறது போகிறோம் அப்படின்னாலும் அம்மாவே நமக்கு ஒரு ஸ்பிருக, அந்த ஒரு ஸ்பிருக தந்து நம்மளை தெரிஞ்சுக்க வைப்பா, ஏற்படுத்தி தருவா. விசாலமான விஸ்வம் இருக்கு. மைத்ரி தேவதை, மகாபிரளய சாட்சினி, பிரேம ஆனந்தம். நம்ம அம்மாட்ட பிரேமையாக தான் பார்க்குறோம் அம்மாவை. அதனால் நமக்கு அம்மா அந்த பிரேமஸ்வரூபந்தான் தெரியறது. பிரளய காலத்தில் தேவதைகள்லாம் கூட பயந்தா. முனிவர்களுக்கு கூட நடுநடுங்கினா. அம்மா அம்மா எப்போதும் பிரேமஸ்வரூபந்தான். அப்பா எப்போதும் கண்டிப்பா. அந்த காலத்தில் அப்பா எதனா தப்பு பண்ணால் ஒரு அடி கூட அடிப்பா. அப்போ நம்மெல்லாம் லைனில் வருவோம். இப்போல்லாம் அடிக்க முடியாது. இப்போ சைக்காலஜி அதெல்லாம் ரொம்ப படித்த குழந்தைகளை வளர்க்க வேண்டியிருக்கு. அம்மா கிட்ட நம்ம அன்கண்டிஷனல் சரண்டர் ஆகிடணும். எப்பவுமே பிரேம தருவா, ஆனாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அம்மா நம்மளை திட்டினா கூட ஓகேப்பா. அதாவது நம்மளை வளர்க்குறதுக்கு அவள் எவ்வளோ சிரமப்பட்டா, அதை நன்னா நினச்சிக்கணும். லோகத்துக்கே இருக்கிற அம்மா பிரபஞ்சமே லயமாறுது. அது டிஸ்ட்ராய் ஆனாலும் சாட்சியாக இருப்பாள். பிரளயம் செய்கிறது சிவன். ஆத்மாவுக்கு நாசனம் இல்லை. ஆத்மா சரீரத்தில் இருக்கிறதுனால தான் ஜீவிக்கிறோம். சோல் இருக்கு. நாம் குருவுக்கு அம்மாவுக்கு சேவை செஞ்சுருக்கோம். நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு தடவை சாய்பாபா கோர்ட்டில் எத்தனை வயசு அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார் 1,00,000 வருஷம் அப்படின்னார். ஆக்சுவலாக நாம் கூட நம்மளோட வயசு, நம்மளோட சோல் வயசு 1,85,00,000. த ஏஜ் ஆஃப் யுவர் சோல். எப்போ பிரளயம் லயம், அம்மாவிட லயம் ஆறுது, ஸ்பீடாக ஆயின்ட்டுருக்கு. நமக்கு அவேர்னஸ் இல்லாதனால தெரியல. நம்ம லைஃப் ஆஃப்டர் டெத்துக்கு கூட ஹோம்ஒர்க் இப்போ பண்ணிட்டுருக்கோம். டெய்லி ராத்திரி நம்ம சாவுக்கிட்ட போகிறோம், கார்த்தால புது ஜென்மம் எடுக்கிறோம். இதை நம்ம ரிசர்ச் பண்ணுறோம். மகாபிரளய சாட்சின்யை நமக.